வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21/7/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு. வாங்க எத்தினி மாடு என்ன விஷயங்கள் அப்படின்னு மனமானு சொல்லிட்டு வர பாருங்க. 6 மாடு விற்பனை இன்னைக்கு ரெடி காசுக்கு போடுறேன். நீதி அட்வான்ஸ் போட்ட மாடு தான் நிறைய இருக்குது. இதில் என்னென்ன மேட்டர் மனமானு சொல்லிட்டு வரேன். மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. வடிவேல் வரத்த சொன்னா அப்படி இங்கிட்ட எடுத்துட்டா 100 வாழை, இங்கிட்ட எடுத்துட்டா 100 தானேன்னு சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ ஜாயிண்ட் வாடகை நான் வாங்கி வச்சுருக்கேன். கிடைக்காம இல்லை ஏற்றாமல் இருக்குது. எங்கெங்கேன்னு ஒவ்வொரு மாட்டாக லைட்டாக அப்படியே காட்டுற பாருங்கள். இந்த மாடை எடுத்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி இருக்குது ஜாயிண்ட் வாடகை தேடி. இந்த மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டிவனம் நிற்கிது ஜாயிண்ட் வாடகை தேடி. இந்த மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு நிற்கிது ஜாயிண்ட் வாடகை தேடி. மாடு தேவை இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு ஜாயிண்ட் வாடகை நிற்கிது. இந்த மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனி ஜாயிண்ட் வாடகை நிற்கிது. இப்படி நிறையா மாடு எல்லா ஊருக்குமே ஜாயிண்ட் வாடகை ஓரளவுக்கு இருக்குது. ஜாயிண்ட் வாடகை என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மாடு எடுத்திங்கன்னா ஆளுக்கு அரைவாசி, அதில் கிட்டத்தட்ட வாடகை அரைவாசி வாடகை கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரே பக்கம் ஒரு சாலக்காரரை வாங்க போகிறாங்க, ஏரியா விட்டு ஏரியா அந்த மாதிரி பேர். இப்போ 6 மாடு விற்பனை என்னங்கிற சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை எந்த ஊர் சேமியாக இருந்தாலும் சொல்லுங்கள், ரெடி பண்ணி ஏற்றி விடலாம். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இந்த 6 மாட்டில் செனை 6 மாட்டில் உறுதியான செனை கிடையாது. இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். சொல்லிட்டு வர எப்படி என்ன வேணும் கேளுங்க. மாடு எல்லாமே அளவு மாடுங்க, பெருவெட்டுக்கிறது கிடையாது, பல்லு தோசைங்க. உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்குட்டி எடுத்தது நம்ம போடுற வேலையெல்லாம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு மனமானமானு சொல்லிட்டு வந்துடுறேன். கண்ணுக்குட்டி வளர்ப்பு கண்ணு வாங்கணும்னு என்ன ரேட்டு வருமோ அதே ரேட்டு தான் உங்களுக்கு இப்போ மாடே நான் தர்றேன். ஒன்றொன்னா சொல்லிட்டு வர வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். ஜாயிண்ட் வாடகை இருக்குதுன்னா நீங்கள் உடனே 10,500க்கு மாடு வந்து சேரும்னு நினைக்க வேண்டாம். விலைகளும் எல்லாம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மாடு வெள்ளை சட்டை மொட்டை ஈத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருந்தால் ஒரு 3 ஈத்து இருக்குது. கறவை நீங்கள் 4 3 7 லிட்டர் கறந்துக்கலாம். பதுவான மாடு, ரொம்ப பெருவெட்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்துட்டு என்னங்க வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியுது, இங்கே வந்து பார்க்க சிறுசாக தெரியுது அப்படிம்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு மாடு 26,000 ரூபா விலை. செனை இந்த நான் போடுற இன்றைக்கி 6 மாட்டில் எதுவுமே உறுதி கிடையாது. செனையாக இருந்தால் அது உங்களோட சேர்ந்தது. கறவைக்கு கோணத்துக்கு எல்லாம் பக்குவம் பண்ணி கறக்கணும். உடனே ஆகாது. நான் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன். விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மடியோடு எடுத்து போடுறேன். அப்போ தான் பிடிச்சி. இப்போ எல்லாம் வந்து இறங்குறதுனால உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டயர்டாக தெரியும். மாடு இது 4 பல்லு 26,000 தான் இதோட விலை. கறவை காம்பு பாருங்க எப்படி சுத்தம் பண்ண, சுழி சுத்தமான மாடு. எல்லாமே அசவு சுழி கிடையாது. தெளிவாக சொல்கிறேன். எல்லா மாடுகளுமே அசவு சுழிங்கிறது கிடையாது. ஏன்னா 2 சுழி முதுகுகள் கிடையாது. இது மாடுக அளவு மாடுதான். 4 பல்லு கண்ணுக்குட்டி எடுத்த 26,000 ரூபா. ஒரு செவலை கண்ணுக்குட்டி நல்ல சுத்தமான சுழி சுத்தமாக வாங்கணும்னா 25 ரூபா பணம் வரும். கொண்டு போய் கறவையோடு தாரேன். சேனையாக இருந்தாலும் உங்களோட சேர்த்து. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நோட்டமாக தெரியும் மாடு, நாளைக்கு ஒரு நோட்டமாக தெரியும் மாடு. அளவு மாடு பெருவெட்டு கிடையாது. அடுத்து 3ஆவது மாடு பார்த்தீங்கன்னா புது பல்லு வாய் சேருமானம் மாடு இழைச்சி கிடக்குது. வேறு எந்த தப்போ சடவோ எதுவும் கிடையாது. சடவு எடுக்கிறதுக்கு பதிலாக சடவு கிடையாதுன்ட்டு. 3ஆவது மாடு 24,000 தான். மாட்டுக்கு தகுந்த ரேட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள் மாடு இழைச்சிருக்குது. கறவையெல்லாம் இப்போ தளவுக்கு ஒரு 2 நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா கூடு. அதெல்லாம் அது நல்ல மாடு, தெளிவான மாடு. 24,000க்கு என்னமோ அதுக்கு உண்டானது இருக்குது. அது கேரண்டி. மாடு நல்லா மடின்னு உங்களுக்கு மடியோடு விற்கலினாலும் எடுத்து போகிறேன் பாருங்கள். அப்போ தான் மாடே நோட்டம் தெரியும். இன்றைக்கி பார்த்தா பிடிக்காது உங்களுக்கு. சரி நம்ம ஒரு வீடியோவில் மாடுகளை காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஒன்று நாளைக்கு வந்து பார்க்கறனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு மாடு இருக்குதான்னு கேட்டுவாங்க. ஏன்னா ஒரு டைம் அட்வான்ஸ் ஆகி போயிரு. அது எப்படி என்னங்கிற சொல்ல முடியாது. கொண்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆவது மாடு. இது மூக்கணாங்கவர். இந்த கொஞ்சம் அரியிற டீப் கவர் போட்டிருக்காங்க. அதுக்கு மிரண்டுக்குச்சு மூக்கணாங்கவர். அதனால கிட்ட போகாதுன்னு திட்டுங்க. உதைக்காது, தள்ளித்தான் போகுமே தவிர உதைக்காது. 6 பல்லு மடி தண்ணி சரியாக கொஞ்சம் நை பார்த்துட்டு இருக்குதுங்க. நாளைக்கு தான் எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா கோடக்காதனால கொஞ்சம் குடிக்கல. 4ஆவது மாடு 6 பல்லு 26,000 ரூபா அதோட விலை. இது மாடு நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது.
நம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு வாரத்துக்கு தீனி தண்ணி குடிச்சு 2 தடக்கா கழுவி வெட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த முடிகள்லாம் விழுந்துச்சுன்னா முடி நெம்பிட்டு அந்த மண்டையெல்லாம் இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், அது மோக்கனால ஒரு டீப் கவர் கொடுத்துருக்காங்க. அதை கண்டு ஒரு பயம், வேறு எந்த தப்பு தண்டாமல் இல்லை. 4வது மாடு 26,000 கொண்டு வாங்க. கொண்டு போய் நல்லா மேவு இருந்துச்சுன்னா வாங்கி முடுக்குனீங்களாக்கு அடுத்த வருஷம் மாட்டுக்கு 10-30 உங்களுக்கு கைக்கு வந்துடும், யாரையும் கேட்காம. அடுத்து 6வது மாடு. 6வது மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை, சின்ன மொட்டை, மடி காணா காம்பை காணா அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். 1 லிட்டர் பால் தாராளமாக கிடக்கு. 2 அளவான மாடு, 4 பல்லு, மெயின் அதுதான். 4 பல்லு கிடையாது. மடி அதுக்குண்டானது என்னமோ அது இருக்குது, சின்ன கிடையாது. 1 லிட்ரு பக்குவம் பண்ணோம்னா அப்படியே பால் கூடு. இப்போ 3/4 லிட்டர் வருதுங்க. 1/4 லிட்டர் சேர்ந்து பால் வரும். பாலே வெள்ளைனாலும் வெறுமாட்டோட ரேட்டு. எத்தனாவது மாடு? 5வது மாடு, 4 பல்லு கெடேரி, 19,700 ரூபா உங்களுக்கு நான் கொடுக்குற ரேட்டு. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம். அருமையான மொட்டை, சுழி சுத்தமான மொட்டை. கண்ணுக்குட்டிகள் வாங்கி சேர்ப்புறதுக்கு இப்படி வாங்கி முடிக்கலாம். நிறையா பேர் மாட்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறவைக்கால் அடிக்குது. பிறவைக்கால் அடிக்கிறது வந்து 1 மாதம் வட்டி தரணும். சத்துள்ள தீவனம் திங்கணும். அது பிறவைக்கால் அடிக்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது, அது சத்து இல்லாமல் அடிக்கிறது. நம்ம மாடுக்கு 3/4 மாடுக்கு நான் கொடுக்குற மாடுகள்லாம் இந்த இழப்பு சலப்புகள்லாம் கால் கொஞ்சம் எழுத்து மாதிரி தான் பிறவை கண்டு அடிக்கும். அது 1 மாதம் 2 பருத்தி கொட்டையோ சத்துள்ள சாமான் திணிச்சிங்கன்னா தலைவிதியே மாறி நல்லா இருக்குது. 5ஆம் மாடோட ரேட்டில் 19,700 ரூபா, 300 ரூபா கம்மி. எதுக்கு? 20 ரூபாய்க்கு ஒண்டிக்காரங்க 4 பல்லு கெடேரி. நானும் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். நம்மளும் ஒன்றும் மாடுகளாக இலச்சி கிடக்கனால உடனே என்கிட்ட கேவீது கடந்து. இப்போ மாடுகள்லாம் விலை நல்ல சூடு, எல்லாத்துக்குமே தெரியும். வியாபாரிகளுக்கும் தெரியும், கொடுக்கறதுக்கும் தெரியும், வாங்குறதுக்கும் தெரியும். ஆனால் நம்ம கதை அப்படி கிடையாது. வாங்கினா விலை கிடைச்சாதான் வாங்குவேன், போடுவேன். தூசி துப்பு எல்லாம் தெரியும் பக்குவமாய்க்கு. அடுத்து 6வது மாடு, நல்ல கோப்பான கெடேரி. இது நான் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு, 26 ரூபா விலை. இது மாடு ஒரு அளவுக்கு பெருவிட்டு இருக்குதுங்க. ஒரு 2 பால். அதை மடி சுரக்காமல் கண்குட்டிகளும் சொன்னப்பெல்லாம் அதெல்லாம் மடி வத்தீசி வரும். ஓரளவு தயலங்க போட்டு தேய்ச்சி மடி வற்ற விட்டு பால் சுருக்குன்னு விட்டுருது. இப்போ மாடு தீவனமெல்லாம் வைக்க தேவையில்லை. மாடு நல்லா பெருவிட்டு இருக்குதுங்க. கழுவி கிளி விடாமல் அப்படி இருக்குது. 26,000 விலை, 6 பல்லு. மாடு ஓரளவுக்கு பெருவிட்டு இருக்குது. நல்ல விலை பாருங்க. ரொம்ப பக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கொண்டு போய் நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் லேட்டாக பார்த்தாலும் லேட்டஸ்ட்டாக பார்க்கட்டுன்னு போட்டிருக்கிறேன். ஜாயிண்ட் வாடகைங்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரே ஊருக்குள்ளே 2 மாடு வராது. நீங்கள் உங்களை நான் ஜாயிண்ட் வாடகை நீங்கள் பிடிக்க முடியாது. இதில் யாராச்சும் வேறு திருச்சி இருக்குது, திண்டுக்கல் திருச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு அந்த லைனை வந்தால் ஒன்று இறக்கி விடுங்க அப்படின்னா ஆளுக்கு அரைவாசி. திருச்சிக்கு ஒரு மாடுக்கு 6,000னா ஆளுக்கு 3,000 அப்படி. அது ஒரே ஊரில் ஒரே சீமையில் இருக்காது. திண்டிவனத்துக்கு ஒருத்தர் இருக்குதுங்க, சென்னை சைடு, தேனி சைடு இருக்குது, பொள்ளாச்சி சைடு இருக்குது. எப்படி எது அமையதான் உங்களுக்கு நான் டக்குன்னு ரெடி பண்ணி விடுறேன். நல்லா கேளுங்க. வாடகையும் பக்கமாக பண்ணி விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தலையில் செமையாற்ற மாட்டேன். ஏன்னு கேளுங்க. எல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து மாடு வாங்கிட்டு இருக்கிறவங்களே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே சந்தோஷம் எனக்கு. புது ஆளுக்கும் வருவாங்க அப்பப்போ. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கு. ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படியே ஜம்முன்னு கம்முன்னு கிடக்கு. இன்றைக்கி எப்பவுமே வீடியோ இங்கே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வாய்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று இல்லை, கம்முன்னு கிடக்குது. அதனால இங்கேயே பேசிட்டேன். இது வெகு நாள் ஆயிடுச்சு இப்படி பேசி நான் வீடியோ எடுத்து. இல்லாட்டி இங்கே சும்மா வெறும் வீடியோவை எடுத்துகிட்டு போய் தான் வீட்டில் பேசுவேன். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுக்கு தர்றேன். தங்கம் மெத்த மாடுகளாக இருக்குது. வண்டி விட்டு உங்களுக்கு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் வந்து மாடு இறங்கையில் பார்த்தீங்கன்னா லொட்டக்குன்னு பொசுக்குன்னு தான் தெரியும். இறங்கலையே குதிச்சுக்கிட்டு இறங்காதுங்க. 4 நாளைக்கு உங்கள் அடுத்தால் நின்று ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணி பார்த்தீங்கன்னாத்தே சந்தோஷமாக இருக்குது. கொண்டு போய் நல்ல முறையாக காரங்க. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.